ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் நம்ம சாரதா விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்க்கணுமே. யாரை? விஜய்க்காக இவங்க போயிட்டு இவங்களே மார்க்கெட்டுக்கு போயிட்டு கட்டப்பை நிறையா வாங்கிட்டு வராங்க. என்னத்துக்குமான்னு கேட்டால், ஏன் மருமகனுக்கு தடபுடலாக விருந்து ரெடி பண்ணணும்னு சொல்ல கங்கா இதை பார்த்தோன்னே சிரின்னு சிரிக்கிறாங்க. எதுக்குடி சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்க, ஒன்று அப்படி கவனிக்கிற, இல்லை இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிற, எதுக்குமா இப்படி உனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்னத்தை கண்டேன்? யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். இந்த பையன் ஏதோ அறியாத பிள்ளை தெரியாத பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாலுமே எனக்கு மனசு ஒப்பலை. அதனால தான் அனுப்பாமல் இருந்தேன். இப்போ இந்த பையன் அம்புட்டு சொத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டானாமாடி, அதுவும் என் பிள்ளைக்காகமாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கேட்குறோம், எனக்கு ஏனையா இருந்தால் எரும மாடி ஏறப்பிள்ளை நோட்டுமா, அந்த டைலாக் தான் இப்போ ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கோடி அப்பு நம்பப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம சாரதா அம்மாவோட டைலாக்கு. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு பக்கம் பார்த்தியா மருமோனை எப்படி கவனிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்க டைமில் நம்ம குமரன் ஒரு பக்கம் அங்கே நிவின் வீட்டுக்கு போயிருக்காருங்க. வீட்டுக்கு போனோடனே விஷயத்தை எல்லாத்தையும் போட்டு வைக்கிறாங்க. அதாவது விஜய் காவேரி சேர்ந்துட்டாங்கன்னு அப்பாடா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. நம்ம யமுனா அவனுக்கு அவன் கையில் இது 1001வது கவலையை உனக்கு வைக்கிறேன்னு சொல்லி கவலையை சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? காவேரி கன்சிவா இருக்கான்னு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே இங்கே வீட்டுக்கு வந்துட்டு அக்கா இப்போ தாண்டி 10 நாளைக்கு முன்னாடி கண்ணா பின்னா கிழிச்சிட்டு போனா, இப்போ என்னடா வந்து அக்காங்கிறாளேன்னு சொல்லி பார்த்தா, அக்கா நீ ஏன்க்கா முன்னாடியே சொல்லி இந்த பழம் வாங்கிட்டு வந்திருப்பேன், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன், நட்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன், நிப்பாட்ரி மூலம் அக்கறை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விஜய் ஒரு பக்கம் நக்கல் பண்ணி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கே தெரியாது இவ கன்சிவா இருக்கான்னு சொல்லிட்டு கடைசி என்கிட்ட கூட சொல்லாமல் கடைசியில் நிவின் தான் சொன்னார் என்கிட்ட விஷயத்தை போட்டு உடைக்க. அதுக்கப்புறம் நிவின் மூலயமா தெரிஞ்சதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா. மறுபடியும் சந்தேக பற்றி அந்த ஆரம்பிச்சிட்டா பார்த்தியா, இவ எதுவும் தெரிஞ்சிருவாளான்னு. இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாரி காவேரி கிட்ட கேட்டா, ஆனால் இப்போ ரியாக்ஷன் பாரு, சந்தேக பார்வையோட பார்க்குறா பாரு அப்படிங்கிற மாதிரி நிவின் கண்டுபிடிச்சாங்க. பாம்பின் கால் பம்பரியும் உன்னை பற்றி நான் எரியும் வேற லெவலில் யோசிக்கிறாரு. நல்லா புரிஞ்சு வச்சிருக்க பாவம் பொண்டாட்டியா. ஓகே.